வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இன்றைக்கி இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான நண்டு ரசம் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மழையில் நனைஞ்சு நல்லா சளி பிடிச்சிருந்தாலோ இல்லைன்னா ஏற்கனவே சளி தொந்தரவு இருந்தாலோ இந்த ரசத்தை நீங்கள் குடிச்சிங்கன்னா தொண்டைக்கு வந்து ரொம்ப இதமாகவும் இருக்கும், சளியும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிடும். நண்டு ரசம் செய்கிறதுக்கு நான் இதில் இருக்க அவ்வளோ நண்டையும் எடுக்க போகிறது கிடையாது. பெரிய நண்டை தனியாக எடுத்து வச்சுருவேன். சின்ன நண்டு அப்புறம் இந்த பெரிய நண்டில் இருக்க கால் பகுதி இது எல்லாத்தையும் வச்சு தான் நான் இன்றைக்கி நண்டு ரசம் செய்ய போகிறேன். இப்போ இந்த நண்டில் இருக்க கால் பகுதியெலாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம். நிறைய பேர் வந்து நண்டோட கால் பகுதியை அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ அந்த கால் பகுதி அப்புறம் அதே மாதிரி சின்ன நண்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். இந்த பெரிய நண்டுலேருந்து சின்ன சின்ன காலெல்லாம் நான் உடச்சி தனியாக எடுத்து வச்சிட்டேன். பெரிய நண்டை வந்து இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நண்டோட காலும் சின்ன நண்டும் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம வந்து நண்டு ரசம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நண்டு ரசம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமானது நண்டோட சாறு பகுதி தான். அதனால் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கால் பகுதியை நம்ம உரலில் வச்சு தட்டியும் எடுத்துக்கலாம், அல்லது கத்தினால் தட்டி இந்த மாதிரி கீரியும் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ரசத்தை மட்டும் எடுத்துக்க போகிறீங்க, அந்த நண்டு காலெல்லாம் தூக்கி போட போகிறீங்க அப்படின்னா இதை வந்து உரலில் வச்சு நல்லா தட்டி எடுத்துடலாம். நம்ம நண்டு ரசத்தோட அந்த காலையும் நம்ம சேர்த்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா கத்தினால் கீறி விட்டாலே போதும், அந்த நண்டில் இருக்க சாறு எல்லாம் அந்த ரசத்தில் வந்து இறங்கிடும். இந்த மாதிரி உரல்னால நம்ம தட்டி தட்டி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்ச நண்டு எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம வந்து நண்டு ரசம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நண்டு ரசம் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். 7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு முழு பூண்டை வந்து தோலோட இந்த மாதிரி நம்ம 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சிறு துண்டு இஞ்சி இதையும் 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். காரத்துக்கு வந்து 4 மிளகாவத்தல் நான் சேர்த்துருக்கேன். நான் அந்த ரசத்தை வந்து சாதத்தில் ஊற்றி கலந்து சாப்பிட போகிறேன், அதனால் மிளகாவத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அதை அப்படியே குடிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மிளகாவத்தல் வந்து சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி 3 மீடியம் சைஸ் தக்காளியை கைனால் இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம், மிக்சியில் போட்டுலாம் அடிக்க வேண்டாம். இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு 2ஐயும் சேர்த்துக்கணும். இதையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த மிளகு, ஜீரகம், மிளகாத்தல் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சு இது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை ரசமாக குடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மிளகாத்தலையும் சேர்க்க வேண்டாம், பச்சை மிளகாயோட அளவையும் நீங்கள் குறைச்சிடலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க மிளகோட காரமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி இதில் சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தக்காளி வந்து நல்லா அதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த ரசத்துக்கு நம்ம இந்த மாதிரி வதக்கி போட்டோம்னா தான் நண்டு ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளியும் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் வந்து நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க இந்த நண்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நண்டு மசாலா எல்லாம் நல்லா ஒன்று அந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கரண்டினால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அந்த மாதிரி கொதிக்க விட்டோம்னா தான் அந்த நண்டுக்குள்ளே இருக்க சாறு எல்லாம் அந்த ரசத்தில் வந்து நல்லா சார்ந்துருக்கும். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். நண்டு வந்து நல்லா வெந்து நல்லா கொதிச்சிருக்கு. அதனோட சாறு எல்லாமே இந்த ரசத்துக்குள்ள வந்து நல்லா சார்ந்து இருக்குது. இப்போ நம்ம ரசமாக குடிக்க போகிறோம் அப்படின்னா இப்படியே ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து சாதத்துக்கு தான் அதை எடுத்துக்க போகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வேக வச்சு கொஞ்சம் திக்காக்கிக்கிறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியான ரசமாக இருக்குது. இந்த டைம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நம்ம தூவி விட்டோம்னா நம்மளோட சூப்பரான நண்டு ரசம் வந்து ரெடி ஆயிரும்.
இந்த மழை சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான நண்டு ரசம் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நீங்களும் அந்த மெத்தடில் நண்டு ரசம் வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.